லூக்கா 14ஆம் அதிகாரம், Luke chapter 14, 16 to 24. லூக்கா 14 16ல இருந்து 24 வரையில. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னான். பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, இந்த 14ஆம் அதிகாரத்தை தயவு செய்து உங்க பைபிள் எடுத்துக்கொள்றீங்களா? If you have your Bibles with you, please turn to chapter 14, 14வது அதிகாரம். I want to just show you something, what is happening there. அந்த இடத்தில் நடைபெறுகிற ஒரு சம்பவத்தை நான் காட்ட ஆசைப்படுகிறேன். பாருங்க, 1ஆம் வசனத்துல இருந்து ஆரம்பிப்போங்க. 1வது வசனத்துல இருந்து அந்த அதிகாரம் விருந்து சம்பந்தப்பட்ட சூழ்நிலையில் நடைபெறுகிற சம்பவங்களை விவரிக்கிறது. எல்லாம் ஒரு நோக்கத்தோடு. 1வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம், ஒரு ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலே, ஒரு பரிசேயன் வீட்டிலே விருந்து உபசரிப்புக்கென்று அங்கே இருந்தார் என்று, ஜனங்கள் எல்லாம் அவரை கவனமாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் என்று. அப்போ அந்த இடத்தில் ஒரு மனிதனை சுகப்படுத்துகிறார், ஒரு நோயாளியை சுகப்படுத்துகிறாரு. அப்போ பக்கத்தில் உள்ள பரிசேயர்களுக்கு கொஞ்சம் व्यसனமாகி விட்டது. என்னடா இது, ஓய்வு நாள்ல போய் இவர் சுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படி என்று. அப்புறம் அதுக்கு பிறகுதான் இந்த ஒரு முக்கியமான கதையை சொல்லுகிறார். 7ஆம் வசனத்துல இருந்து இருக்கிறது. From verse 7 அவர் சொல்லுகிறாரு, நம்முடைய பார்வை, நம்முடைய செய்கைகள், நம்முடைய வாழ்க்கை நிறைய மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். 7ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லுகிறார், ஓமையை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறாரு, ஒரு மனுஷன் ஒரு விருந்து கொடுத்தான் என்றால், நீ எப்பயுமே எங்க போவாத, முன்னால சீட்டுக்கு போவாதடா, பின்னால உள்ள சீட்டுக்கு என்னது போ, அப்புறம் உனக்கு ஒரு உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீ முன்னால வந்து உட்காருன்னு சொல்லுவாங்க, நீ முன்னால உட்கார்ந்துட்டு உன்னை போய் பின்னால உட்காருன்னு சொன்னா உனக்கு அது என்னவாக இருக்கும், அவமானமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு விருந்துல, முதல் விருந்துல அவர் நோயாளியை சுகப்படுத்துகிறாரு. அது ஜனங்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த விருந்தோடைய நோக்கத்தை பாருங்க, இட்ஸ் ஆல் a shocking. இது எல்லாம் ஒரு ஆச்சரியமான காரியம், விருந்தை சூழ்ந்திருக்கிற காரியங்கள். இரண்டாவதாக, விருந்து கொடுக்கும் பொழுது நீ முதல் இடத்தை தேடாத, எப்பயுமே என்ன செய்ய, தாழ்ந்த இடத்தை தேடு. உனக்கு உயர்வு கிடைக்கும், உயர்வு கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை, ஆனா நீ வாழ முடியும். ஆனா நீ உயர்ந்த இடத்தை தேடி விட்டு உன்னை பின்னால போய் உட்கார வச்சுட்டாங்கன்னா அது உனக்கு அவமானமாக இருக்குமே அப்படி என்று சொல்லுகிறார். அப்புறம் விருந்துக்கு அழைப்பு கொடுப்பதை குறித்து பேசுகிறார். நீ விருந்துக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது ஏழைகளுக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, அவர்கள் உனக்கு திரும்பி கொடுக்க முடியாது,
ஆகையினால நீ என்ன செய்யப்படுவ? ஆசீர்வதிக்கப்படுவ. ஏழைகளுக்கு கொடு, இன்வைட். நீ உன் சொந்தக்காரர், கூட்டாளிகள், நண்பர்களுக்கு கொடுத்தனா திரும்ப உன்னை அழைப்பு கொடுப்பான். அது உனக்கு என்ன ஆசீர்வாதம் என்று கேட்கிறார். அதனால தான் இந்த 1-to-1 மினிஸ்ட்ரி செய்வது கூட, நாம் இந்த ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் திரும்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பதனால் தெய்வன் நம்மை பல வகையில் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சரி, ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடம் ஊற்றுவோம். And then இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் சொல்லுகிறான், பரலோக ராஜ்யத்தில் உம்மோடு கூட சாப்பிடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. 15வது வசனம் படிக்கிறது. அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருக்கிறவன் பாக்கியவான். என்னன்னா, அவர் சொல்லுகிறது அனைத்தும் புரட்சிகரமாக இருக்கிறது. ஏழைகளுக்கு அழைப்பு கொடு, உனக்கு திரும்ப கொடுக்கிறவனுக்கு அழைப்பு கொடுக்காதே என்று சொல்லுகிறார். ஒரு பந்திக்கு போனா தாழ்ந்த இடத்தை தேடு, உயர்ந்த இடத்தை தேடாதே. ஒரு பந்திக்கு போகும் பொழுது ஏழைகள் இருப்பார்கள் என்றால், தேவைகள் உள்ளவர்கள் இருப்பார்கள் என்றால், அவர்களுடைய தேவைகளை என்ன செய்ய நீ சந்தி. அது ஓய்வு நாளாக இருந்தா என்ன, அவன் தேவையோடு இருக்கிறான், அவன் தேவைகளை சந்தி என்று சொல்லுகிறார். And this is the rules that he lays when we get together as one community. நாம் ஒரு சமுதாயமாக வரும் பொழுது அன்பானவர்களே, அநேக வேளையில் நம்முடைய கூட்டத்தாரோடு சேர்வது வழக்கம் இல்லையா? அது அப்படியே பழகி போய்விட்டது. நம்முடைய கூட்டத்தார், நம்முடைய தரத்தாரோடு என்ன செய்வோம்? நாம் சேருவோம். படித்தவர்கள் படித்தவர்களோடு சேர்வார்கள், ஏழைகள் ஏழைகளோடு சேர்வார்கள், படிக்காதவர்கள் படிக்காதவர்களோடு சேர்வார்கள், சொந்தக்காரர்கள் ஒரு கூட்டமாக சேர்வார்கள். இது நம்முடைய பழக்கமாகிவிட்டது. இதையெல்லாம் ஆண்டவர் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வருகிறார், ஒரு புரட்சிகரமாக. அதாவது நீ ஒரு கூட்டத்துக்கு போகும் பொழுது உன்னை கணப்பண்ண வேண்டும் என்று நீ என்ன செய்யக்கூடாது? விரும்பாத. அங்கே ஏழைகள் இருப்பார்கள் என்றால், தரித்திரர்கள் இருப்பார்கள் என்றால், அவரை கவனி, அவனை கவனி. நம்ம அப்படி கிடையாது. நம்முடைய விருந்து வைக்கும் பொழுது ஒரு பெரிய மனுஷன் வந்தா அவருக்கு தான் கனம் கொடுப்போம், அவருக்கு தான் இடத்தை கொடுப்போம். இதெல்லாம் தப்பு என்று இயேசு சொல்லல, பாவம் என்று சொல்லல. ஆனால் நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஏழைகளை கவனி, ஒண்ணும் இல்லாதவனை என்ன செய்ய நீ கவனிக்க வேண்டும் என்று. அப்பதான் ஒருத்தன் பூந்து சொல்றான், உங்களுடைய போதனைகள் எல்லாம் புரட்சிகரமாக இருக்கிறது, எங்களுடைய தவறான போதனைகளை நீர் சீர்திருத்துகிறீர், நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறீர், பரலோக ராஜ்யத்தின் விருந்தில் சாப்பிடுவது எவ்வளவு பாக்கியம் என்று. அதுக்குதான் இந்த கதையை சொல்லுகிறார். நம்ம படிச்சோம் பார்த்தீங்களா அந்த கதையை? டேய், பரலோக இந்த விருந்தே உனக்கு அதிர்ச்சியா இருந்தா, பரலோக ராஜ்யத்தின் விருந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்க போகிறது, இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்க போகிறது. அதுக்கு பிறகு அன்பானவர்களே, இந்த கதையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு நான் வந்துடுறேன். அந்த ஓமையை சொன்ன பிறகு சீஷத்துவத்தை குறித்து பேசுகிறார். 25வது வசனத்தின் முதல், ஒருவன் என் சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் உன் தகப்பன், உன்னுடைய தாயார், உன்னுடைய எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? வெறுக்க வேண்டும். அவனை உன்னையும் வெறுக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு என்னவாக இருக்க முடியும்? சீஷனாக இருக்க முடியும் என்று. நல்ல கவனிங்கள் அன்பானவர்களே. The disciple of Jesus Christ has a different standard and expectation from God's perspective. கடவுள் பார்வையில் அன்பானவர்களே, தெய்வனுக்கு சீஷனாக இருக்கிறவன் வேறு விதமாக இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறாரு? அவர் எதிர்பார்க்கிறார். சாதாரணமாக நாம் கொடுக்கிற பிறந்த நாள் பந்தி கூட என்னவாக இருக்கணுமா? வேற மாதிரி இருக்கணும். நீ ஒரு பந்திக்கு போனாலும் சரி, நீயே பந்தியை கொடுத்தாலும் சரி, நீ என்னுடைய சீஷனாக இருக்கிறபடியினால் அது வேற மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ ஒரு பந்திக்கு போனா உயர்வான நிலைமையை தராத. நீ பந்தி கொடுத்தனா ஏழைகளை என்ன செய்ய வேண்டும்? உனக்கு திரும்ப கொடுக்க முடியாதவனை நீ அழைக்க வேண்டும். அவனுக்கு அவனுடைய தேவைகளை முதலாவதாக நீ சந்திக்க வேண்டும். இதையெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும் என்று. அன்பானவர்களே, தெய்வனை விசுவாசிப்பது கொஞ்சம்
சுலபமாக காணப்படலாம். நான் இயேசுவை நம்புகிறேன், இந்த கூட்டத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், பாஷைகள் பயன்படுத்துகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை என்னை தொட்டுட்டாரு, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இனிமேல் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது சுலபமான ஒரு வாழ்க்கை கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது அன்பானவர்களே ஒரு சுலபமான ஒரு வாழ்க்கை கிடையாது. இப்ப பாருங்க, இந்த ஓமையை சொல்லுகிறார். இந்த ஓமையை சொல்லும் பொழுது ஒரு பெரிய விருந்து நடக்குது. ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்து வைக்கிறான். அப்போ கூப்பிடுறான், அந்த மனுஷன் கூப்பிடுறான், வாடா 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 விருந்துக்கு வாடான்ட்டு. ஒருத்தர் சொல்றான், நான் இப்பதான் மாடு வாங்கி இருக்கிறேன், நான் மாடை போய் என்ன செய்யணும், கவனிக்கணும், நான் விருந்துக்கு வர முடியாது என்று. என்னுடைய நட்பை நான் உடைத்து விடல, நீ இன்னும் என்னுடைய என்னது கூட்டாளி தான். ஆனா நான் செய்ய வேண்டிய வேலைகள், சில வேலைகள் என்னது இருக்குது. இன்னைக்கு போய் நான் என்ன செய்யணும், மாடை பார்க்கணும். ஒருத்தர் சொன்னா இப்பதான் வயல் வாங்கி இருக்கிறேன், இது 10 வருஷத்துக்கு முந்தி வாங்கின வயல் கிடையாது, இப்பதான் நான் வாங்கி இருக்கிறேன், அதை விட்டுட்டு நான் வருவதற்கு முடியாது, உன்னை வந்து பிறகு பார்க்கிறேன், நான் வயலை பார்க்க போகணும். இந்த மூணாவது பாருங்க, இன்னொரு அதிர்ச்சியான காரியம். அவன் சொல்றான், இப்பதான் நான் கல்யாணமே பண்ணேன், இப்பதான் நான் கல்யாணம் பண்ணேன், லங்காவிக்கு ஹனிமூன் போகணும்னு வச்சிருக்கிறேன், நான் டிக்கெட் எடுத்துட்டேன், காலையில மாஸ்ல போறேன், நீ 5 மணிக்கு விருந்து கொடுக்குற, நீ 5 மணிக்கு வர சொல்ற, எனக்கும் கல்யாணம் தானடா, உன் மகனுக்கும் கல்யாணம், எனக்கும் கல்யாணம், விடுடா, என்ன வாழ விடு அப்படின்றான். அவனுங்களை தான் ஏசுறாரு, அவனுங்களை தான் சொல்றாரு. 24வது வசனம் வாசிப்போம். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று, ஒருவனும் என்னுடைய விருந்துக்குள் என்ன செய்ய முடியாதாம், வர முடியாதாம். லிசன் வெரி கேர்ஃபுல்லி, நல்லா கவனிங்கள் அன்பானவர்களே. 4 காரியங்கள் இந்த விருந்தில் பங்கு பெற முடியாமல் நம்மை செய்துவிடும். 4 கெட்ட காரியங்கள் கிடையாது, 4 நல்ல காரியங்கள். Understand? All these are not bad things. We are not breaking friendship with God. கடவுளுடைய நட்பை நாம் உடைப்பதும் கிடையாது, தெய்வனை நாம் வெறுப்பதும் கிடையாது. நாம் ஒரு கெட்ட காரியத்தை செய்வதனால் எனக்கு விருந்துக்கு நான் வர முடியாது என்று சொன்னதும் கிடையாது. இது எல்லாம் நல்ல காரியங்கள், இது எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய காரியங்கள். பொறுப்பாக இருக்கிற இந்த மனுஷன் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள். இந்த நல்ல காரியங்கள் தான் அன்பானவர்களே இவர்களுக்கு விருந்துக்கு வர முடியாமல் கடைசியில கதவை பூட்டினது என்று பார்க்கிறோம். முதலாவதாக, ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற சில காரியங்கள், நாம் வழக்கமாக செய்ய வேண்டிய காரியங்கள், நம்முடைய பொறுப்புகள், our responsibility. I'm sure this fellow had this responsibility of taking care of the cows and the field and so on. இந்த மனுஷனுடைய பொறுப்பு அது. நிலத்தை பார்க்கணும், நிலத்தை வாங்கிட்டேன், சரி கை மாறிடுச்சு, நான் போய் இன்னைக்கு நிலத்தை பார்க்கணும். ஏன் பார்க்க போனான் என்று தெரியல, என்ன அவசியம் என்று வேதம் நமக்கு குறிப்பிடல. ஒருவேளை எவனோ பூத்து எரிச்சு விட்டானா, திருடி விட்டானா, அல்லாட்டி புதுசா அன்னைக்குதான் விதைக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கிறானா, அறுவடை செய்வதற்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறானா. We don't know, we don't. The Lord doesn't seem to care what is happening in the field. நிலத்தில் ஏண்டா நீ போற, என்னடா நடக்குது அப்படி என்றெல்லாம் கேட்கவே கிடையாது. அவன் நிலத்தை பார்க்க போறேன் என்று சொல்லுகிறான், இவர் தவறு என்று சொல்லுகிறார். வழக்குதான் நான் சொல்லுகிறது. இரண்டாவதாக அன்பானவர்களே, இந்த மாடு பார்க்கிறவன், இந்த மாடு சாக போதா, அன்னைக்குதான் டாக்டர் வராரா ஊசி போட, அல்லாட்டி குட்டி போட்டுருச்சா, அல்லாட்டி ஏதோ விஷத்தை தின்னு கத்திக்கிட்டு கிடக்குதா, கால் உடைஞ்சு போச்சா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, புதுசா வாங்கி இருக்கிறானா, பாட பார்க்கணுமா என்று. These are not wrong things. We all do that. நாம் அனைவரும் செய்கிற காரியங்கள். But the Bible says that fellow will never come into my banquet. என்னுடைய விருந்துக்குள் அவனை மாதிரி ஆட்கள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இன்னொருத்தன் புதுசா கல்யாணம் பண்ணி இருக்கிறான், இவனை என்னதான் குற்றம் சாட்டுறது? அவன் கல்யாணம் அங்க நடந்திருக்குது, இப்பதான் இவர் கல்யாணத்துக்கு வரணுமா, வந்துதான் ஆகணும்னு சொல்லுகிறார். அவன் சொல்றான், நான் இப்பதான் நான் கல்யாணம் பண்ண விடுறா, 3 நாள் லீவிடா, அப்புறம் நான் சிங்கப்பூருக்கு போகணும்,
இந்த 3 நாள் தான் பொண்டாட்டி கூட இருக்க முடியும், நானு உடன்டா, அப்புறம் வரேன்டா, அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், முடியாது, என் வீட்டு கல்யாணம் நீ வந்துதான், வந்துதான். நீ புதுசா கல்யாணம் பண்ணா உன் வீட்டுல 5 மணி கல்யாணம்னா எனக்கு என்ன, என் வீட்டுல 5 மணி கல்யாணம் நீ இங்க தான் இருக்கணும். உன் கல்யாணம் நடக்காட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, என் கல்யாணத்துக்கு வரணும். Now this is what the Lord is saying. And then after this, இதுக்கு பிறகு அன்பானவர்களே சீஷத்துவத்தை குறித்து பேசுகிறார். ஒருவன் என்னுடைய சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் மற்ற காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். To hate. ஆங்கிலத்தில் hate இருக்கிறது, தமிழ்ல வெறுப்பு. வெறுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். வெறுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். Now what the Lord is trying to say is, it is not the bad things that keeps away from God. கெட்ட காரியங்கள் அன்பானவர்களே நம்மை கடவுளிடத்திலிருந்து பிரித்து வைப்பது கிடையாது. Now let me qualify. அதுவும் இருக்குது, கெட்ட காரியங்களும் பிரித்து வைக்கிறதாக இருக்கிறது. கெட்ட காரியங்களுக்கு நாம் நேரத்தை செலவழிப்பது, கெட்ட காரியங்களுக்கு நாம் அடிமையாக வாழ்வது, கெட்ட காரியங்களில் ஆசைப்பட்டு ஓடுவது, தெய்வனுடைய அழைப்பை உதாசனம் பண்ணிவிட்டு கெட்ட காரியங்களில் ஈடுபடுவது, அது எல்லாம் தவறுதான். But the Lord is not talking about that here. அவர் அதை குறித்து பேசவில்லை, அவர்கள் நண்பர்களை குறித்து பேசுகிறார். He is talking about friends. நண்பர்கள், friends. Understand? That means we are all together in this. Hey, என்னுடைய கூட்டாளிடா நீ, என்னுடைய உறவினர் நீ. என் வீட்டுல விருந்து நடக்கும் பொழுது நீ இங்கதான் என்ன செய்யணும்? இங்கதான் இருக்கணும் என்று சொல்லுகிறார். Amazing. அதுக்கு பிறகுதான் சொல்லுகிறார், நீ எல்லாத்தையும் வெறுக்க வேண்டும் என்று. ஏன்னா நீ வெறுக்காவிட்டால் உன்னால என்னுடைய பந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க என்னது? முடியவே முடியாது, முடியவே முடியாது. உன்னால நீ மற்ற காரியங்களை வெறுக்காவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய ஆசைகள் வேற இடங்களுக்கு என்ன செஞ்சிடும்? திசை தப்பி போய்விடும். Your desires, நம்முடைய ஆசைகள் அன்பானவர்களே, நம்முடைய விருப்பங்கள் திசை தப்பி போய்விடும் என்று சொல்லுகிறார். விளங்குதா? நல்ல காரியங்கள் பந்தியில் ஈடுபடாமல் என்ன செய்கிறோம்? வைக்கிறோம். எது நமக்கு முக்கியமாக இருக்கிறது? What do we honor more? What do we value more than God? இல்ல, ஒரு ஓமையை சொன்னார். ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து விட்டு அவன் ரொம்ப திருப்தியா தூங்கினானாம், ரொம்ப சந்தோஷமா படுக்க போனானாம். எல்லாம் நல்லா இருக்குது பாரு என் வாழ்க்கையில, 10 பிள்ளைகளை பெற்றேன், 10 பிள்ளைகளும் ராஜா மாதிரி இருக்கிறாங்க, 10 பிள்ளைங்களுக்கும் எல்லா ஆயத்தமும் செய்து வைத்துட்டேன், என் குடும்பமும் பாரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, சமாதானமா இருக்கு, நிம்மதியா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குடா, எவ்ரிதிங் இஸ் குட், எல்லாமே நல்லா இருக்குன்னு தூங்க போறானா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு உன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போறேன்டா. இன்னைக்கு உனக்கு என்ன செஞ்சிச்சு? இன்னையோடு உனக்கு கொடுத்த டைம் என்னது? முடிஞ்சிச்சுடா. the problem is முடியிறது பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச பிறகு நீ எங்க போகிறதா என்னது பிரச்சனை. Understand? Eternity, நித்திய காலம் என்னிடத்திலிருந்து பிரிந்து உன்னுடைய வாழ்க்கையை எங்க செலவழிக்க போகிற? நீ நரகத்துக்கு போக போறடா. And all these things that you have accumulated, உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய லட்சியங்கள் will never gain you entry into the kingdom. கொஞ்சம் காசு வச்சிருக்கிறேன், இந்த கடன் கேட்காது. இப்போ பரலோகத்துல போயிட்டு கதவுல போயிட்டு இயேசு என்ன மலேசியா போலீஸ்காரன் அப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்முடைய பணம் உதவி செய்யும். கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறேன், பணம் இல்லை, கார்டு 2-3 கொடுக்குறாங்கல்ல, ஃப்ரீயா கொடுத்து அவங்களே வற்புறுத்தி கொடுத்ததுனால எல்லாம் கார்டு வச்சிருக்கிறாங்க, நம்மளும் கார்டு வச்சிருக்கிறோன்ட்டு காட்டுறதுக்கு வச்சிருக்கிறேன். எதுக்கு? ஏற்கனவே ஐசி கார்டு ஒட்டி தான் இருக்கும். சோ நமக்கு ஒரு 2-3 கார்டு இருக்குதுன்ட்டு கார்டு வச்சிருக்கிறேன்.
இந்த காடு நம்முடைய உறவு, நமக்கு தெரிஞ்சவர்கள், எனக்கு இவர் தெரியும் சார், எனக்கு அவரை தெரியும் சார், எனக்கு இந்த அப்போஸ்தலரை தெரியும் சார், உங்களுக்கு தெரியாதா? தினகரன் படிக்கணும், ஒரே நேரத்துல என் தலையில கையை வச்சாங்க சார். அவங்க கையை வச்சதுனால தான் போக முடியாதுன்னு சில வேலையில. எனக்கு நம்மளுக்கு அதிகமா கொடுத்திருக்கிறார். சரி, ஓகே. சோ இது எல்லாம் அன்பானவர்களே பரலோகத்தின் வாசலில் செயல்படாது என்று சொல்லுகிறார். And so what kept us away from the kingdom? It was not the bad things that we always feared. It was the good thing that we thought was necessary. கெட்ட காரியங்கள், நாம் பயந்த கெட்ட காரியங்கள் கிடையாது. எந்த காரியங்கள் எல்லாம் நல்லது என்று நினைத்தோமோ, எந்த காரியம் எல்லாம் நான் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தோமோ, அந்த காரியங்கள் தான் கடைசியில என்னை பந்தியில இருந்து வெளியாக்குகிறதாக காணப்படுகிறது. The disciple must learn how to hate things that Jesus hates or doesn't give priority. கடவுள் வெறுக்கிற காரியங்களை அன்பானவர்களை சீஷனாக இருக்கிற நீங்களும் நானும் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, நாம் ஒரு நாள் பரலோகத்தின் வாசலில் நிற்கும் போது நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி வந்து விடக்கூடாது. இல்ல, எனக்கும் பயமா தான் இருக்கு இதெல்லாம் படிக்கும் பொழுது, இந்த மாதிரி காரியங்களை படிக்கும் பொழுது. என்னடா இது, நல்ல காரியங்கள், யதார்த்தமாக செய்கிற காரியங்கள். நான் வேலைக்கு போனேன், எனக்கு லீவே கிடைக்கல, அதனால நான் ஆண்டவரை ஆராதிக்கிறது முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு என்னுடைய வேலையில என்னதான் நம்பி இருக்கிறான் தமிழ சொல்லுவான். 900 வெள்ளி சம்பளம் எடுத்துக்கிட்டு எங்க பாஸ் சீனா பாஸ் என்னதான் நம்பி இருக்கிறார் சார், நான் போவாட்டி முடியாது சார், சாவி என் கையில தான் கொடுத்துருக்காரு. அந்த தமிழ 2-3 பேர் என்ன சொல்லிட்டானுங்க. அது சொன்னது என் மண்டையில ஒரு பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது. நான் குத்துலாமா, நெசுக்கி செத்துடலாமா, சாவடிச்சிடலாமான்னு. ஏன் இப்படி தமிழா இருக்கிறான்னு தெரியல. சாவி என் கையில் தான் இருக்கு, அதான் போட்டுறேன். என்னதான் 20 பேர் வேலை செய்ய என்னதான் அனுப்புவார் சார் சாவி. அப்படியா, அதனாலதான் வர முடியல பாஸ் சார். அப்படியா, சம்பளம் பெரிய சம்பளம் கொடுக்குறாரோ. 950 வெட்டி போனா 820. அவனை கொள்ளலாமா இருக்கிற முட்டாளா இருறா. ஏன்டா வடிகட்டுன முட்டாளா இருக்கிற, கொஞ்சம் முட்டாளா இரு, பரவாயில்ல, இப்படி முட்டாளா இருக்கிற. சோ அப்படிலாம் இருக்கிறான் தமிழன். So you must think about all these kind of things, because what we think is good in this world can keep us out in the after world. Understand? எது நல்லது என்று நினைக்கிறோமோ, நல்ல காரியங்களை செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆட வாங்கு, மாட வாங்கு, நீ நிலத்தை வாங்கு, இதெல்லாம் தப்பு என்று சொல்லலையே அவர். ஆனா அவர் அழைக்கும் பொழுது அவர் காரியங்களுக்கு நாம் என்ன செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும்? முதலிடம் கொடுக்க வேண்டும். அதுதான் சொல்லுகிறாரு, அதுதான் சொல்லுகிறாரு. Understand? நீ நல்ல வாழு, கோடீஸ்வரனா வாழு, be a millionaire, multi-millionaire. Praise the Lord for that. I wish that all of you will become millionaires, because if all of you become millionaires, then I will become a millionaire. But in the process of becoming a millionaire, we must understand that God is always our priority. கடவுள் எப்பொழுதும் என்னவாக இருக்க வேண்டும்? முக்கியமாக இந்த நல்ல காரியங்கள் அன்பானவர்களே, நல்ல காரியங்களை போல தோன்ற காரியங்கள் நமக்கு விஷமாக மாறிவிடக் கூடாது. Look at, continue that verse. What actually finally put them inside the kingdom? கடைசியில் அன்பானவர்களை பந்தியில் பங்கு பெற உதவி செய்தது என்ன தெரியுமா? தெருவில் ஒண்ணுமில்லாமல் உட்கார்ந்திருந்தவன். பாருங்க 21வது வசனம். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும், நல்லா கவனி, இது முக்கியம், ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா, குருடர்களையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். அப்போ பாருங்க,
எது இவர்களுக்கு கெட்டது என்று நினைத்தார்களோ கடைசியில அந்த சோதனையும் அந்த பாடுகள் தான் அவனை பரலோகத்துக்கு என்னவாக மாற்றினது? சுதந்திரவாளியாக மாற்றினது. வணங்குதா நான் சொல்லுகிறது? வணங்குதா? விவரிச்சு சொல்லுகிறார். கூட்டாளியை யாருன்னு சொன்னாரா? கிடையாது. யான் நலத்தை பார்க்க போறேன்னு சொன்னாரா? யான் மாடை பார்க்க போறேன்னு சொன்னாரா? அதெல்லாம் சொல்லல. ஆனா இந்த பாடு உள்ளவர்களை மட்டும் விவரித்து சொல்லுகிறார். யானைகளுக்கு வேண்டிட்டு வா, தெருவுல பக்கத்துல உட்கார்ந்து இருப்பானுங்க, யோகோபாருக்கு போ, நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாத்தையும் கூட்டிடும், எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வா. அப்படியே சொன்னாரு? கிடையாது. நீ குருடன், நீ சப்பானி, நீ ஏழை, இன்னொரு என்னமோ சொன்னாரு, ஊனர், இவனை எல்லாம் என்ன செய்ய? அள்ளி போட்டு கொண்டு வா. ஏன் தெரியுமா? அவன் பார்க்க முடியாத அவனுடைய தரித்திரம் அவனுக்கு என்னவாக மாறிவிட்டது? ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. நடக்க முடியாத அவனுடைய சூழ்நிலை அவனை பரலோகத்தின் வாசியாக மாறிவிட்டது. ஒரு நாள் நான் இந்த பாடுகளை குறித்து நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். நம்ம பாடுகளை வெறுக்க கூடாது. பாடுகள் சுகமாக வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் பாடுகளை ஆண்டவர் அன்பானவர்களை பல வகையில் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த கதையில் உன்னுடைய பாடுகளின் நிமித்தம் நீ பந்தியில என்ன செய்யப்படுகிற? நீ அழைக்கப்படுகிற. நீ பாடுகளின் நிமித்தம் நீ தரித்திரனாக இருக்கிற. நீ பாடுகளின் நிமித்தம் தெருக்களின் ஓரத்தில் என்ன செஞ்சிருக்கிற? நீ உட்கார்ந்தவனாக காணப்படுகிற. ஆகையினால உனக்கு என்ன செய்கிறேன்? உனக்கு இடம் கொடுக்கிறேன். அநேக வேளையில் அன்பானவர்களே, பாடுகள் இருக்கும் பொழுதுதான் யாரை தேடுவோம்? கடவுளை நாம் தேடுவோம். பாடுகள் இருக்கும் பொழுது, பாடுகள் நமக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். பாடுகள், ட்ரையல்ஸ், ப்ராப்ளம்ஸ், பிரிக்ஸஸ், அப்படியே குத்துவார், முள்ளுனால குத்துவார். குத்த 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 தான் யாரை தேடுவோம்? ஆண்டவரே வலிக்குது வலிக்குது. பவுலும் அதே மாதிரி தான். Even Paul was like that. இல்ல, அவர் சொல்லுகிறார், என் வீட என் thorn has been given in my sight. ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 தடவை ஜெபித்தேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னாரா என்னது? அமைதியாயிரு, என்னுடைய கிருபை எனக்கு உனக்கு போதும், பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லுகிறார். It is in my weakness that I experience his best. என்னுடைய பலவீனத்தின் சமயத்தில் தான், சூழ்நிலையில் தான் நான் தெய்வனுடைய முழு ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறேன்? அனுபவிக்கிறேன். பாடுகள் இல்லாத மனிதன் அன்பானவர்களே தெய்வனை தேடுவது கிடையாது. இது மனிதனுடைய சுபாவம். It is in the nature of man. மனிதனுடைய சுபாவம். கெட்ட புத்தி நமக்கு இருக்குது, கெட்ட திருட்டு மண்டை இருக்குது நமக்கு. எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது கடவுளை என்ன செய்வது கிடையாது? தேடுவதே கிடையாது, தேடுவதே கிடையாது. ஏதாவது குறை வைக்கட்டும், ஏதாவது குறை வரட்டும், அடுத்த நாள் குடும்பமா வரிசையா உட்கார்ந்து இருப்பான் பாரு சர்ச்சில். A to Z வந்து உட்கார்ந்து இருப்பான். தெரிஞ்சுக்கிட வேண்டியதான் என்னமோ குத்தி இருக்கு. ஆராதிக்கவா வந்திருக்கிறான், தேட வந்திருக்கிறான். குத்துது இல்ல ஆடு, குத்துது, வலிக்குது, என்னாவது பண்ண முடியுமா அப்படின்னு வருவான். வரமாட்டான். I'm sleeping, resting, not work. What the pastor knows in the boy, then போட்டாருன்னா அது வந்து வந்துருவான். தூக்காத கையெல்லாம் தூக்கும், பக்தியோடு தூக்குறான். ஆனா திங்கக்கிழமை மண்டையில இட்டி விழுவ போது உனக்கு வருதுதான். But God uses our weaknesses, and that is a form of grace. இது அன்பானவர்களே கிருபை. இந்த பாடுகளின் மத்தியில கூட ஒரு மனுஷனை வந்து உட்கார வைக்கிறார் என்றால் அது கூட நம்முடைய திருட்டுத்தனத்தை பயன்படுத்துகிற அவருடைய கிருபை. நாம் கெட்ட காரணத்தோடு தான் வருகிறோம். ஆனா அவருக்கு என்ன தெரியுமா? நீ எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? பந்தியில் பங்கு பெற வேண்டும். And so he uses our weaknesses, our problems, our trials to draw us to him. Look at this verse. Look at this verse. 23வது வசனம். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. எப்படி கூட்டிட்டு வரணுமா?
வருந்தி கூட்டிட்டு வா. Compel them. You know the meaning of the word compel? Force. வற்புறுத்தி, கட்டாயப்படுத்து. அப்பனா அந்த தெருவுல வந்து இருக்கிறவன் விருந்துக்கு வருவதற்கு என்னது அவனுக்கு மனது கிடையாது. நானே நடக்க முடியல, எனக்கு கண்ணு தெரியாது, என்னடா நீ அந்த விருந்து கொடுக்குறான், பரவாயில்லப்பா நான் நாசிலமாவே சாப்பிட்டு இங்க படுத்துக்கிறேன் அப்படின்றான். அப்போ அந்த எஜமான் சொல்லுகிறார், அவனை ஃபோர்ஸ் பண்ணு. Force him to come to this meal. Understand? Drag him. அவனை இழுத்து கொண்டு வா. Force him to come. And this is how he forces us. Understand? We are not good people, you know. நாம் நல்லவர்கள் கிடையாது. வேதம் அன்பானவர்களை சொல்லுகிறது. நீங்கள் மத்தேயு பரவாயில்ல, அதுக்கு போக வேண்டாம், இன்னைக்கு நம்ம இன்னொரு நாள் போவோம். I'm also extremely tired today. So we were compelled to come inside. Now I just want to give you one verse and close today. மத்தேயு 22:12 வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். மத்தேயு 22:12. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறமான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றான். சரி, கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. இது வேற அதே கதையை தான் வேற மாதிரி கொஞ்சம் மாத்தி சொல்லுகிறாரு. வேற ஒரு சூழ்நிலையில அதே கதையை சொல்லியிருப்பாரு போல, ஆனா அர்த்தம் அதே அர்த்தம் தான். கல்யாணத்துக்கு விருந்துக்கு வந்துட்டானுங்க. இந்த தெருக்கல்ல உள்ளவங்க, அந்த ரோட்டு ஓரத்துல உள்ளவங்க, ஏழைகள், எளியவர்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. எஜமான் வருகிறாரு, அப்படியே பாக்குறாரா, ஓகே காடு நடக்க முடியல, சரி ஓகே கண்ணு இல்லையா, ஓகே அந்த ஒரு மாதிரியா இருக்குது, பரவாயில்ல எல்லாத்தையும் பாக்குறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒருத்த மட்டும் பழைய உடுப்போடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அப்படியே நின்றுகிட்டு இருக்கிறான் உள்ளவர. அப்ப அவர் கேட்கிறாரு, டேய் நீ எப்படா உள்ள வந்த? எல்லாம் கேட்டு வழியில வரும் பொழுது நான் என்ன கொடுப்பேன்? நீ நாரிக்கிட்டுல இருக்கிற வெளிய அம்மாவா இல்லையா, நீ உட்காரும்போது பவுனஃபாஸ் புசோ, அதனால புதுசா உடுப்பெல்லாம் கொடுத்திருக்கிறேன்டா. நீ புதுசா உடுப்பு இல்லாம என்னது, நீ என்னடா நாத்த இதுல வந்து உட்கார்ந்து இருக்கிறான்ட்டு. அப்ப அவன் வந்து அதுக்கு என்ன சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியல. அப்ப அவர் சொல்லுகிறாரு, இதான் சொல்லுகிறாரு, நீ தெருவுல உட்கார்ந்து பிச்சை எடுத்த, ஒண்ணும் இல்லாம இருந்த, நான் உன்னை வற்புறுத்தி என்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். This is my son's wedding. அழைத்தவர்கள் வருதல, ஆனா ஒன்ன மாதிரி ஆளுக்கு நான் வாய்ப்பு கொடுத்து உள்ளார கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்டா உனக்கு சட்டையை போடுறது கூட கஷ்டமாடா? நான் கொடுக்கிற இலவசமா கொடுக்கிற என்னது சட்டையை போட கூட என்னது உன்னால முடியலையா? இங்கேயும் உன்னுடைய திமிர்த்தனத்தை காட்டுற, நான் இப்படிதான் வருவேன் அப்படின்னு வந்திருக்கிற. அதனாலதான் இவனை தூக்கி என்ன செய்கிறாரு, நரகத்துள்ளார போடுகிறார் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தத்தில்? what does he mean? What does he mean? You see, we can only sit at the banquet. அந்த விருந்தில் உட்கார வேண்டும் என்றால் அன்பானவர்களே, நான் இதை பத்தியே சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்லிடுறேன். தெய்வனுடைய நீதி நமக்கு என்ன இருக்க வேண்டும்? இருக்க வேண்டும். நீ தெருவில் இருந்தாலும் சரி, நீ பெரிய மந்திரியாக இருந்தாலும் சரி, தெய்வன் கொடுக்கிற நீதியின் ஆடை இல்லாமல் விருந்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? அழைப்பு எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனா உள்ள நுழைவதற்கு நாம் என்ன தேவை? The righteousness that Jesus alone can give. தெய்வன் மட்டும் கொடுக்கிற நீதி, இதுதான் நம்முடைய ஆடை. அண்டர்ஸ்டாண்ட்? இயேசு கடவுள் நம்மை பார்க்கும் பொழுது அது யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவுடைய நீதியை பார்க்க வேண்டும். Understand? விளங்குதா? The Son went to the cross so that your dirt will be covered and you will be filled with His righteousness. Understand? இயேசு சிலுவைக்கு போன காரணம் அன்பானவர்களே, அவருடைய நீதி நமக்கு என்னவாக மாற வேண்டும்? ஆடையாக மாற வேண்டும். அல்லாவிட்டால் அவர் போனதுக்கு அர்த்தமே கிடையாது. நீ தெருவில் உட்கார்ந்து பிச்சை எடுத்தாய,
நீ குருடனாக இருந்த, ஊனமாக இருந்த, நீ சப்பானியாக இருந்திய, உன்னை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தன. கூட்டிட்டு வந்த காரணமே யாரு? The cross, Jesus Christ. இயேசு. Understand? He provided you the garment. அவர் ஆடையை கொடுத்தார். என்னுடைய நீதியை உனக்கு தருகிறேன். Take my righteousness and go into the feast. And we have so much of arrogance and pride to reject that righteousness. Man is a bad man. மனிதன் பொல்லாதவன். அந்த சில வேளையில சொல்லுகிறோம், எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறார். அநேகர் கிறிஸ்துவை கேள்விப்படாம இருப்பாங்க, கடவுளை பத்தி தெரியாம இருப்பாங்க. எப்படி எல்லாத்தையும் நரகத்துக்கு அனுப்புறாரு? அது ஒரு கஷ்டமான கேள்விதான். ஆனா வீட்டுல போய் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை அன்பானவர்களை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, மனுஷனுக்கு எங்க வாழ வேண்டும், எந்த எல்லையில் வாழ வேண்டும் என்று முன்னாலேயே என்ன செய்து விட்டாராம்? முன் குறித்து விட்டாராம். நம்ம இங்க வாழ வேண்டும் என்று முன் குறித்து இருக்கிறார். சிலர் அமெரிக்காவில் வாழ வேண்டும் என்று முன் குறித்து இருக்கிறாரு. சிலர் சவுதி அரேபியாவில் வாழ வேண்டும் என்று முன் குறித்து இருக்கிறார். எல்லாத்துக்கும் தன்னை என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்லா கவனி, முக்கியமான காரியம் சொல்லிக் கொடுக்கிறேன். பைபிள்ல இருந்து இப்போ நீங்க கேட்கலாம், எப்படி சவுதி அரேபியால வெளிப்படுத்தி இருக்கிறாரு? எப்படி அமெரிக்கால பொல்லாதவனா கடவுள் இல்லைன்னு சொல்லுகிறான்? எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு? அன்பானவர்களே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் விருப்பம், ஆசை என்று ஒன்று உண்டு. We all have desire. அநேக வேளையில தெரியுமா, நமக்கு கடவுள் மேல கொஞ்சம் கூட என்ன கிடையாது? விருப்பமும் ஆசையும் கிடையாது. இல்ல, ஒரு பிள்ளைய வெட்டி கொள்றான், 12 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறான். மதத்து பேர்ல செய்யலாம், அல்லாட்டி அவனுடைய கொள்கையின் பேர்ல செய்யலாம். 12 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறான். அந்த பிள்ளைக்கு முன்னாலேயே அப்பா அம்மாவை நேசிக்கிற அப்பா அம்மாவை சுட்டுக் கொள்ளுகிறான். அவனுக்கு அது தப்புன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? எந்த கொள்கையில செய்தாலும் எல்லா மனுஷனுக்கும் தெரியும் அது என்னது தப்பு என்று. நீ ரோட்ல ஓடுற நாய, சும்மா ஓடுற நாய கம்ப எடுத்து அடிச்சனா என்னது தப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எவனாவது ஒரு பையன் கல்ல விட்டு அடிச்சா கூட, அந்த நாயை சும்மா அடிச்சா கூட, பாரு சும்மா போற நாயை என்ன செய்யறான், அடிக்கிறான் என்று எந்த பொல்லாதவனும் தெரியும், சொல்லுவான். அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாத்துக்கும் ஆண்டவர் மனதில் அதை வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய இச்சையும் ஆசையும் அன்பானவர்களே, இந்த தெய்வனை தேடாதபடி இந்த மாதிரிலாம் பண்றோமே, கடவுள் கேட்க மாட்டாரா அப்படி என்று கேட்கிற எண்ணம் நமக்கு விருப்பமே கிடையாது. You know why? Because we don't want him. We don't want somebody to interfere in our life. நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட யாரும் என்னது நமக்கு விருப்பம் கிடையாது. என்னுடைய கொள்கை இதையெல்லாம் செய்யணும் என்று சொல்லுகிறது. நான் வெட்டுவேன், கொள்ளுவேன், சுடுவேன், கத்தி எடுத்து கழுத்தை அறுப்பேன், 10 பேரை கற்பழிப்பேன், சின்ன பிள்ளைகளை விலைக்கு வாங்கி கற்பழித்து விட்டு திரும்ப விற்பேன். இது என்னுடைய கொள்கை, என்னுடைய ஆசைகள். ஆகையினால எனக்கு சந்தோஷமாக இந்த காரியத்தை என்ன செய்ய போகிறேன், நான் செய்ய போகிறேன். This is my liking, my lust drives me mad. Understand? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளிப்பேன். பொய்யா? என்னை தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுங்கள் உனக்கு, இதெல்லாம் பொய்யா இருக்காது. Any man, எவனாக இருந்தாலும் அன்பானவர்களை, எந்த காட்டுல இருந்தால் கூட கடவுள் ஒருவர் இருக்கிறாரா யார் என்று அவன் கேட்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக அவனுக்கு என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் பொல்லாதவர்கள். We have an evil heart. We don't want any interference. We don't want somebody to come and tell me raping is a wrong thing to do. We don't want that. Understand? 3 லட்சம் கடவுள்களை வணங்குறோம்.
அவன்கிட்ட யாரும் வந்து சொல்லக்கூடாது என்னது 3 லட்சம் கடவுள்கள், 30 லட்சமா 300 லட்சமா எத்தனையோ லட்சமா, இது இருக்க முடியாதுடா. எப்படா 30 கோடி கடவுள்கள் இருக்கும், எப்படா இருக்க முடியும்? ஏன் சொல்லாத சொல்லாத. கங்கை நதி ஓரத்துல உட்கார்ந்துகிட்டு நிர்வாணமா உட்கார்ந்துகிட்டு முடிய வெட்ட மாட்டான், நகத்தை வெட்ட மாட்டான், செத்த பணத்தை தின்னுகிட்டு இருக்கிறான். பயங்கரமா அவன்கிட்ட போய் கும்பிட போறானுங்க. சாமி அழுக்கு பாவம் போணும் செய்யும். ஏன் தெரியுமா? You know why we don't want a good God to interfere? Because our hearts are evil and we enjoy doing evil. A good God will tell us to do good and we don't want that. Understand? ஒரு நல்ல கடவுள் ஈடுபட்டார் என்றால் பொய் சொல்லாத, ஏமாத்தாத, ஏழைகளை உபசரி, கெட்ட காரியங்கள் பேசாத, கெட்ட காரியங்களுக்கு இடத்துக்கு போகாத, கெட்ட காரியங்களை பார்க்காத என்று சொல்லுவார. ஐயோ இதெல்லாம் பெரிய தொல்லடா, என்ன விட்டுரு. அவன் நகை வெட்டாம, முடி வெட்டாம, பல்லு வளர்க்காம, செத்த பணத்தை தின்னாலும் பரவாயில்ல, அவனுக்கிட்ட போனா என்னுடைய ஆசைகளை என்ன செய்ய மாட்டான், நீ செய்யாதன்ட்டு சொல்ல மாட்டான். கரெக்ட். பொய் சொல்லாத, ஏமாத்தாத, அன்பு கூறு, கடவுளை மட்டும் வணங்கு என்று அவன் சொல்ல மாட்டான். உன் பணத்தையும் வாங்கிக்கிட்டு நீ கொடுக்கிற வாழைப்பழத்தையும் தின்னுட்டு நல்லா இரு அப்படின்னு ஒன்னு அனுப்பி விட்டுருவான். அது போதும், என்ன விட்டுரு. என் ஆசைகளை என்ன செய்யாத, இடையூறுதல் பண்ணாத. Don't disturb my desire. And that's what basically we are. Basically that's what we are. Coming back to our Christianity. நான் முதல் சொன்ன மாதிரி அன்பானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த சிஷ்யத்துவம் இருக்க வேண்டும். And it's going to be tough, you know. Banyak susah. Kita tak boleh cari kita punya jalan dan apa? Cuba jalan-jalan Yesus. Tak boleh. Betul tak? Tak ada faham, ha? Awak apa? Malaysia ke apa? Dari Afrika ke? Ni Malaysia lah. நம்முடைய சொந்த வழிகளிலே அன்பானவர்களே நடந்து கொண்டு அவருடைய வழியில் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. Christianity is tough. This is sacrifice. தியாகம் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார். பாவத்தை விடு, இதுக்கு போவாத அதுக்கு போவாதன்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. But this is more difficult than that. நல்லதை பார்க்கிலும் என் கடவுளுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமாம், முதலிடத்தை கொடுக்க வேண்டுமாம் அந்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு. Simply to partake in this meal. Now I will close. Tomorrow, next week I will continue. இந்த நாட்கள் உபவாச நாட்கள். நீங்க எல்லாம் உபவாசம் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நினைச்சுக்க வேண்டியதுதான். கேட்டா பயமா இருக்குது. நேற்று 2 பேரை கொண்டு போனேன். அடே எப்பா தின்றானுங்க ஓய்வுலாம தின்றானுங்கப்பா. கேட்க முடியல. காலையில இருந்து வயிறு இருக்கா கோம்பு இருக்கான்னு தெரியல, அள்ளி போடுறாங்க. பின்னால உட்கார்ந்துருக்கே அப்படி, நான் பின்னால உட்கார்ந்துருக்கணும் எப்படி கேட்க பயமா இருக்குது. சரி பரவாயில்ல விட்டுருவோம். நான் தான் ஒல்லி ஆகிட்டேன். கொஞ்ச நேரத்தில் அப்படி புஷ்னு போயிருக்கோம். நேரத்துக்கு பார்த்து கேட்குறாங்க, ஏன்டா கருப்பாயிட்டேன், ஏன்டா அப்படி ஆகிட்டேன். உபவாசம் எடுக்க மாட்டாங்க, வச்சு வாங்குறானுங்கள சாப்பாடு. கடைக்காரனே ஆச்சரியப்படுவாங்க. அப்பா மக்கானுங்க இந்தியா டவி மனா ini bulan puasa itu seperti kita bulan puasa saja makan banyak. Lain kecil. Kalau நம்ம சாப்பாடு சாப்பிடணும், ஒரு குடும்பம் இருக்கு, பீட்டர் குடும்பம் சாப்பாடுக்கிட்டே அது போயிருக்கு. கொள்ளாத குடும்பமா இருக்கு. இவ்வளோ 200 கிலோமீட்டர் ஓடிட்டு போயிட்டேன். சரி எங்கேயோ இருந்தேன் சொல்லி இந்த உபவாச காலத்துல
நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கடவுள் ஒருவேளை நம்மளை பார்த்து உன்னை தெரியாதுன்னு சொல்லிடுவாரா? மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல சொன்ன மாதிரி, அல்லாவிட்டால் இவனை விருந்துக்கு உள்ளார விடாதேன்னு சொல்லிடுவாரா? அல்லாட்டி நம்மளை பார்த்து இவனுக்கு ஆடை கிடையாது என்று சொல்லிடுவாரா? இது எல்லாம் ரொம்ப ஒரு டேஞ்சரான காரியம். அவர் எச்சரிக்கை இருக்கிறார். இல்ல உண்மையினால சொல்லி இருக்கிறார், கடவுள்னால. பொய்க்காரனா அப்படி சொல்லி இருக்க மாட்டார். பொய்க்காரனுக்கு கூட்டம் தேவை, அதனால பொய் தான் பேசுவான். உனக்கு விருப்பமானதை பேசுவான். அவர் கூட்டம் அவர் பக்கம் என்னது சேர்வதற்கு. அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. திரளான கூட்டம் அவருக்கு பின்னால வரும்பொழுது இதை சொன்னார். திரளான கூட்டம் வரும்பொழுது, he was not looking for crowd, he was looking for people who would be disciples. Think about it. இந்த உபவாச காலத்துல எப்படி ஆண்டவரே ஏதாவது நல்ல காரியங்களை என்னை கடவுளிடத்திலிருந்து நிறுத்துகிறதா? நல்ல காரியங்கள், ஆனாலும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள், என்னுடைய பொறுப்புகள், இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது என்று சொல்ல, ஆனால் அது கடவுளிடத்திலிருந்து நிறுத்தும் என்றால் இதே நல்ல காரியங்கள் தான் அன்பானவர்களே நம்மை விருந்திலிருந்து நிறுத்துகிறதாக காணப்படும். Just take some moment and think. Go back home and read chapter 14 again. மறுபடியும் இந்த 14ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. கடவுள் உங்களோடு பேசுவார். நிச்சயமாக the Lord who is the Spirit will talk to you. And I hope that we will become disciples and not simply blind followers. குருட்டுத்தனமாக பின்னால போகிறவர்களை பார்க்கிலும் ஆண்டவர் சீஷர்களை விரும்புகிறவராக இருக்கிறார்.